ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு வணக்கம். இன்றைக்கி ஆடி அமாவாசை. எல்லோரும் சாமி கும்பிட்டிங்களா? நம்ம முன்னோர்களை, பித்திருக்களை எப்பொழுதுமே நம்ம மனசில் நினைக்கணும். குலதெய்வம், நம் முன்னோர்கள், அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வம், இது எல்லாத்தையும் வணங்கும்போது கண்டிப்பாக அந்த அருள் நம்மளுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நம்மளுடைய பெற்றோர்களை அதாவது மூதாதையர்களை வணங்கும்போது அளவு கடந்த ஒரு நன்மை நடக்கும். நம்மளை மனசில் உள்ள கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும், அது இறைவனாக இருந்தாலும் சரி, நம்ம பித்திருக்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு முன்னாடி நம்ம விடுற அந்த 2 கண்ணீர் அவங்களுக்கு கண்டிப்பாக மனமிறங்க செய்யும். நம்ம அறிஞ்சோ அறியாமலோ, தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தவறுகள் செஞ்சுருந்தால் கூட அவங்கள்ட்ட நம்ம மனமுருகி மன்னிப்பு கேட்டோன்னா அதற்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி யாருமே உயிரோடு இருக்கும்போது நம்மளுடைய பெற்றோர்களையோ வயசானவங்களையோ தயவு செஞ்சு கஷ்டப்படுத்தாதீங்க. அதை கஷ்டப்படுத்தும் போது அதை அவங்களால தாங்கிக்க முடியாத வலிகள் நம்மளுக்கு கண்டிப்பாக துன்பத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் இன்றைக்கி எத்தனையோ இல்லங்கள் இருக்குது. நான் இன்றைக்கி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அப்பா இல்லையே, மாமா இல்லையே, யாராவது இருந்திருந்தால் நம்ம குழந்தைய இன்றைக்கி பார்த்துப்பாங்கங்கிறத தாண்டி நமக்கு ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கும், நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குங்கிறதையும் தாண்டி, அவங்களால நம்மளுக்கு பாதுகாப்புங்கிறத தாண்டி ஒரு துணை நம்ம கூட இருந்திருக்கோம்ல, ஒரு உறவு நம்ம கூட இருந்திருக்கோம்ல, ஒரு வாய் பேச்சுக்கு அப்படின்னு நினைக்கிற நிலமை இன்றைக்கி வந்துடுச்சு. நாம் தனியாக சாமி கும்பிடும்போது கண்டிப்பாக நினச்சி பாருங்களேன், நம்ம கூட யாருமே இல்லாமல் நம்ம ஒரு தெய்வத்தை வணங்கும் போதும் சரி, எந்த ஒரு வேலையும், ஒரு சாப்பிடும்போது கூட ரிலாக்ஸாக நம்மளால் சாப்பிட முடியுமா? ஆனால் சூழல் இதுதான், கடந்து போகணும். அதை நினைக்கும் போது கண்ணீர் தானாக வந்துடுது. அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்புறம் பார்த்திங்கன்னா, சாமி கும்பிட்டுட்டு அதை நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருந்தேன். இப்போ ட்ரஸ்ட்லேருந்து ஒரு வீடியோ இருந்தது. குழந்தைங்க அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த வீடியோவை எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது நான் ரெகுலராக பண்ணுற ஒரு ட்ரஸ்ட்டு. அப்புறமா உங்களுக்கு நான் சொல்கிறேன். முடிஞ்சால் நீங்கள் இப்போ ஹெல்ப் பண்ணுறதுனா பண்ணுங்கள். அப்புறம் அதை பார்த்த உடனே இந்த குழந்தைங்க ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிட்றத பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மனசுக்கு. அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் ஒரு வயிற்றுக்கு சாப்பாடு கொடுக்க முடிஞ்சாலே அதுவே நம்மளுக்கு அந்த வயிறு வாழ்த்தணும். உங்கள்கிட்ட அதிகமாக சொல்கிறதே நான் அதை தான். கண்டிப்பாக தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் யாரோ ஒரு நபருக்கு உணவளிங்க. வாழ்க்கையில் முன்னேற கந்தன் வழிகாட்டுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.